என்னப்பா, என்ன விஷயம்? சக்தி, உண்மையாவே நீ கொடுத்து வச்சவ. உன் லைஃபே டோட்டலா மாறப்போகுது. நீ எப்படி எல்லாம் வாழ ஆசைப்படுறியோ அப்படியெல்லாம் மாறப்போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் ஃப்ரெண்டு தீபன் அன்னைக்கு உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான்ல, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவராதான் இருந்தாரு. ஓ, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காதுல்ல. நீயே அவரை பத்தி பெருமையா சொல்லிருக்க. பெரிய ஹார்ட் ஒர்க், நல்ல ஹியூமன் பீயிங். நீ சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். அவன மாதிரி ஒருத்தனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண சம்மதிப்பால மாட்டாளா? கண்டிப்பா சம்மதிப்பாங்க. அவர் கல்யாணம் ஆக போது. ஆமா சக்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். யார் அந்த பொண்ணு? லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. என்னது? நான் சொல்ற பதில்ல இருக்கா? நான் என்ன சொல்லணும்? தீபன் நம்ம வீட்டுக்கு வந்தார்ல, உன்னை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். உன்னை பத்தி என்கிட்ட ரொம்ப விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் அவரே உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்ன. என்கிட்ட சம்மதமான்னு கேட்டாரு. எனக்கு 200% சம்மதம். என் தங்கச்சிக்கு ஹஸ்பண்டா வரதுல எனக்கு பெருமை தானே. நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சுட்டா உன் கழுத்துல தாலி கட்ட தீபன் தயாரா. அவனை மட்டும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து முறைப்படி உன்னை பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்ற சேரா? உன்னோட ஃப்ரெண்ட் தீபன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரா? ஆமா சக்தி, உன்னை பார்த்ததா அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியா சொல்லிட்டான். சாரி சேரா, என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். என் லைஃப்ல எனக்கு இன்னொரு கல்யாணமே கிடையாதுன்னு நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு கல்யாணத்துல விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி இன்னொரு தடவை கேட்காத. உன் ஃப்ரெண்ட் தீபன் ரொம்ப நல்லவர். கண்டிப்பா அவருக்கு என்ன விட ரொம்ப பெஸ்டான பொண்ணு. அந்த பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் தீபன் கிட்ட எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லி